கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நம்ம வாழ்க்கையில் பொறுமையாக இருக்குமா, நிதானத்தோடு நம்ம நடந்துக்கிறோமான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இல்லைல்ல. என்னால் பொறுமையாலாம் இருக்க முடியாது பிரதர். எல்லாமே அவசரமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஸ்பீடாக ஓடிட்டுருக்காங்க. நான் மட்டும் பொறுமையாக வேகத்தில் ஓட முடியுமா? எனக்கு எல்லாமே வேகமாக நடக்கணும், எனக்கு எல்லாமே வேகமாக கிடைக்கணும்னு சொல்ல பண்ணுறோம். இன்றைக்கி பொறுமையை நம்ம கடைப்பிடிக்கிறதில்ல, நிதானத்தை நம்ம இழந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல. இன்றைக்கி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பொறுமையாக இருந்திருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை நடந்திருக்காது. 5 நிமிஷம் நீங்கள் நிதானமாக இருந்தால் அந்த பிரச்சனை நடந்திருக்கான்னு சொல்லி யோசிப்போம்ல. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம், ஆமாவா இல்லையா? இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் பிரியம் வைக்கின்றார், சாந்தம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். சங்கீதம் 149 அதிகாரம் 4 சொல்லப்பட்ட அழகான வார்த்தைங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் பிரியம் வைக்கின்றார். அவ்வளோ ஆசை ஆண்டவருக்கு. என்னுடைய மக்கள் அவங்கள அதிகமாக நேசிக்கிறான், ஆனால் சாந்தம் உள்ளவர்கள் ரட்சிப்பினால் அலங்கரிப்பார்னு சொல்லியிருக்காங்களா? இன்றைக்கி நம்ம சாந்த குணம் நமக்கு இருக்கா? இல்லைல்ல. நீ நல்லவன் அப்படின்னு சொல்லி வெளியே காட்டுகிறே தவிர உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம் வச்சுக்கிட்டு வெளியில் நீ பார்க்கும்போது ஆஹா இந்த மகன் நல்ல பாவம், நல்லவங்க பாவம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு போலித்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். எப்பவுமே யாரும் உண்மையாக இருப்பாங்களான்னு பார்த்தோம் அப்படின்னா எண்ணிக்கை குறைவு அப்படி தான் சொல்லுவோம்ல. ஏன்னா எல்லாருமே உண்மையாக இருந்துட்டாங்கன்னா இந்த நாடு சிறப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். அதுதான் நம்ம விருப்பப்படுறோம். ஆனால் உண்மைக்கு இங்கே இடம் இல்லைல்ல. பொய் சொல்கிறோம், ஏமாத்துறோம், கொள்ளடிக்கிறோம், ஆசைப்படுறோம். அடுத்த பொருளுக்கு நம்ம ஆசைப்படுறோம். நம்ம கஷ்டப்பட்டு வாங்கி சேர்த்து வைக்கலான்னு பார்க்குறோம், முடியலல்ல. எடுத்துக்கலாம்டா, கொள்ளடிக்கலாம்டா அப்படின்னு சொன்னால் பண்ணுறோம். ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் உண்மையுள்ள மனிதர்கள் இந்த உலகத்தில் பார்க்குறதுன்றது கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்கும். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம், ஒரு 2-3 நாளாகவே ஒரு சில விஷயங்கள் ஓடிட்டுருக்கு தான் சொல்லணும். அப்டேட்டில் இருக்குது, இப்போவும் நடந்துகிட்ருக்கு. தெரியும் உங்களுக்கு, இந்தியாவோட எல்லையில் தாக்குதல் நடந்துகிட்ருக்கு. இந்த பாகிஸ்தானு நம்ம இந்தியர்கள் மீது தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இந்தியாவும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க மேலே தாக்குதல் நடத்திட்டுருக்காங்க. ஸோ என்னடா இது, ஒரு பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரும், சமாதானமாக ஆயிடலாம், ஒரு காம்ப்ரமைஸோடு போயிடலாம். இந்தியா பாகிஸ்தானாலே ஒரு மாதிரி பார்க்குறாங்களே, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வளர்த்துக்கலான்னு பார்த்தா பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஆண்டவரே, யாருக்கும் இந்த பிரச்சனை இல்லாமல் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இந்த மாதிரி பிரச்சனைகள் சீக்கிரம் முடியணும்ப்பா. யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் சமாதானத்தோடு போய் நினைக்கிறோம்ல. இந்த பிரச்சனைகள் முடியுமா பார்த்தா முடியாதுங்க, போய்கிட்டு தான் இருக்கோம். நம்ம பாகிஸ்தானை தாக்கிட்டோம், அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க தாக்க ரெடியாக தான் இருப்பாங்க. ஸோ எல்லை பாதுகாப்பு வீரர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இராணுவ வீரர்கள் பாதுகாப்பாக அவங்களுடைய பணிகளை செஞ்சு நம்ம இப்போ இருக்கோம் அப்படின்னா அவங்க எல்லையில் இன்னமும் தாக்குதல் நடந்துகிட்ருக்கு. அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க? போர் புனைஞ்சிட்ருக்காங்க. போர் நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாங்க. யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல், யாருக்கும் எந்த உயிர் சேதம் இல்லாமல் நமக்காக அந்த எல்லையில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? அவங்க உள்ளே வந்துடக்கூடாது, நம்ம நாட்டை அழிச்சிடக்கூடாது, மக்களை யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி நமக்காக அங்கே இன்னமும் நடந்துகிட்ருக்கு. ஸோ அவங்க அந்த மக்களுக்காக ஜெபிச்சிக்கலாம். அந்த பாகிஸ்தான் மக்களுக்காக நம்ம ஜெபிச்சிக்கலாம். ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நாட்டுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்கணும், இந்த நாடு இல்லாமல், ஒரு பிரிவினை இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும் நினச்சாலுமே முடிய மாட்டுதுல. சீண்டி பார்க்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. நம்முடைய இந்திய இராணுவமும் பதிலடி கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. இந்த விஷயம் சீக்கிரமாக முடியணும் ஆண்டவர்னு சொல்லி ஜெபிச்சிக்கலாம். பாதுகாப்பாக இருக்கணும் எல்லை வீரர்கள், அவங்க பாதுகாப்போடு நம்ம நாட்டை பத்திரமா பார்த்துக்கணும், மக்களை பார்த்துக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நமக்காக அங்கே போர் புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ பத்திரமா இருக்கணும்னு சொல்லி ஜெபிச்சுக்கோங்க. அவங்க குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிச்சுக்கலாம். இன்றைய நாள் ஜெபம், உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்கலாங்க. சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க, ஜெபியுங்கள். எப்போது என்ன நடக்குன்றது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருக்குங்க. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கலாம், விட்டு கொடுத்து போயிடலாம், சமாதானமாக போயிடலாம். வாழ்க்கைன்றது ஒரு வாட்டி தான். ஸோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பிடிச்ச விஷயங்களை கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. ஐயோ பண்ண முடியலையே, நான் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. வயசு தடையே இல்லை. என்ன வயசாக இருந்தாலும் சரி, தடை வந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது, பார்த்துக்கலான்னு சொல்லி கடந்து போனோங்க. ஏன்னா சமீபத்தில் இப்போது +2 தேர்வு வந்துருச்சு, ரிசல்ட் வந்துருந்தது. அதில் 70 வயசு ஒரு பாட்டிமா தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு படிக்கணும்னு ஆசையாக, ஸோ படித்து பாஸ் பண்ணிட்டாங்க. அதுதாங்க பார்த்தீங்களா, வயசு தடையே இல்லை. என்ன வேணால் பண்ணலாம், சாதிக்கலாம். யார் என்ன சொன்னாலும் கலங்காதீங்க, உற்சாகமாக இருங்க,
ஜெபியுங்கள் தினந்தோறும். ஆண்டவரே, என் வாழ்க்கை நிலைமை மாற்றுங்கப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். ஜெபிக்கலாமா? கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, குழந்தை செல்வங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம். இன்றைய நாள் ஜெபம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் மேல் நீர் பிரியமாக இருப்பதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. சாந்த குணத்தின் மூலம் கிடைக்கும் ஜெயத்தால் எங்களை முடிசூடுவீராக. எல்லா சூழ்நிலைகளையும் நாங்கள் பொறுமையுடன் தாழ்மையுடன் கையாள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் நாவையும் எங்கள் செயலையும் கட்டுப்படுத்தி எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. எங்கள் வாழ்க்கையும் எங்கள் குணசித்திரங்களையும் உம்மை பிரதிபலிப்பதற்காக இருக்கட்டும் அப்பா. எங்களிடத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் உமக்கு நாங்கள் கீழ்ப்படும் பிள்ளைகளாக இருப்போம்னு சொல்லுவோம் ஆண்டவரே. எங்களுக்கு பொறுமையை கொடுங்கப்பா, நிதானத்தை கொடுங்க சொல்லி கேட்குறோம் ஆண்டவரே. நாங்கள் தாழ்மையாக சாந்தமாக நடந்து கொள்ள எங்களை ஒப்புவிக்கும் இந்த வேளையிலே உமது தயவு, உம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்களை பின்தொடர கிருபை செய்யுங்க இயேசப்பா. எங்கள் வாழ்வில் எல்லா காரியங்களிலும் நீர் எங்களை பிரதிபலிப்பதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. உமக்கே கீழ்ப்படும் பிள்ளைகளாக மாற்றுவீராக ராஜா. வன்முறைகள், பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்க ஆண்டவரே, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்காமல் பாதுகாத்து கொள்வீராக. இந்திய இராணுவத்தினர் தாக்குதலும் சரி, பாகிஸ்தான் வீரர்களும் சரி, சமாதானத்தோடு போகணும்னு நினைக்கிறோம் ஆண்டவரே. அவங்க தாக்குறாங்க, இவங்க தாக்குறாங்கன்னு சொல்லி உயிரிழப்புகள், சேதங்கள் அதிகமாகிட்டே இருக்கு. நீங்கள் தான்ப்பா எந்த பிரச்சனை இல்லாமல் எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கணும் என்று கேட்குற இயேசப்பா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.